நமசிவாயம். இந்த நாய்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யமன் கூடயே ஒரு நாய் இருக்குமா. நாய்களை நம்ம சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. காலத்திற்குண்டான கடவுள் பைரவருக்குண்டான வாகனம் நாய் இல்லையா. அப்ப நம்ம அன்றாடம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு இந்த நாய்க்கு உணவிடும் போதே பெரும்பாலான விஷயத்துல நம்ம தவிர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மன ரீதியான பிரச்சனைகள், வீட்டில் எப்பவும் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லை அப்படின்றவங்க எல்லாம் திங்கட்கிழமை அதற்கு உணவிடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். கடன் பிரச்சனை, அதே மாதிரி எதிரிகள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா நாய்களுக்கு, குறிப்பாக கருப்பு நிற நாய்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்க செவ்வாய்க்கிழமை உணவிடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். புதன்கிழமை உங்களுக்கு எல்லாவித வியாபாரத்திற்கும், புதன் வியாழன் வெள்ளி எல்லாம் வியாபாரம், பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த கடன் ஏதாவது இருந்தது, அதே மாதிரி நகையை திரும்ப வர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி எல்லாமே சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக கோளாறுகள் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே சனிக்கிழமை நீங்கள் உணவிடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள், நமக்கு ஒரு ஆளுமைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உணவிடுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நாய்களுக்கு அந்த ஸ்வீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமும் சரி, நான் வெஜிடேரியன், இது இரண்டுமே போடக்கூடாது. அது போட்டோம்னா நம்ம செய்யறதுக்கு உண்டான ஒரு பலனே இல்லாமல் போய்விடும். நமசிவாய்.